சிலம்ப வாசியத்தை பழகிட்டிங்கன்னா நீங்கள் தனித்தனியாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் தகுந்த மாதிரி தொழிலுக்கு தகுந்த மாதிரி எளிமையாக உடற்பயிற்சி செய்திக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி வந்துடும். சரி, நான் அடுத்த இதில் எப்படிலாம் விளாடுறேன், அறுப்பு வெட்டு குத்து வீச்சு எப்படி, உள் வீச்சு வெளி வீச்சு எப்படி, முன்னறுப்பு பின்னி எரிகுத்து இதெல்லாம் எப்படி அப்படின்னு காமிக்கேன். சரி, இப்போ விளையாட்டு விளையாடுறோம் பாருங்கள். என்ன 12 ஆகிட்டு 12 தான்ட்டோ ரைட்டா. சரி, இதை நடுக்கும் லைட்டை சுற்றி பார்க்க முடிஞ்சால் அப்படியே வலிக்கும். கணுக்கால் இது கவலி காலத்தில் உள்ளே போயிட்டு வருதா, இது வந்து அப்படியே பெருவிரலுக்குள்ளே போயிட்டு வர்றது தான் கஷ்டமாக இருக்கும். எடுத்து அப்படி அப்படி இதில் ஒன்று இப்படி ஒரு சுத்து பழகிடாங்க. சரி, இன்னொரு வருஷம் போடுறோம் பாருங்க. கணக்காளி வலது கணக்கால் வலது கண் மண்டல் வலது முட்டு தலை வெட்டு. சரி, அப்படி இடது அறுத்து வலது கணக்கில் அறுத்து ஏறி கொடுத்து இப்படி நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, டயர்டாயிரும் பொழுது. சரி, உலக்கையில் வச்சு ரொம்ப நாள் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், எடுத்தாச்சு. ரொம்ப கலோரி காலி ஆகும் பொழுது, ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, இதே மாதிரி நீங்களும் என்ன கம்பு கிடைச்சாலும் அந்த கம்பில் முயற்சி பண்ணி பாருங்கள். அது நம்ம தமிழனோட பெருமையை நிலைநாட்டுற மாதிரி இருக்கும். பாரம்பரிய கலையை நம்ம வளர்த்த மாதிரி ஒரு எண்ணங்களும் இருக்கும். உண்மையான கலையை திறமைகளை நம்ம வளர்த்துக்கலாம். சரி, திரும்ப முடிக்கலாம். ஒரு வீச்சு நாகம் 16 விளையாடம் பாருங்கள். தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.